ஒரு ரிலேஷன்ஷிப் முடியறதுக்கு அவங்க நம்மளை ஏமாத்துறது மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ரிலேஷன்ஷிப் எமோஷனல் சேலஞ்சில் இன்னைக்கு டே 20 ரிப்பேர் அட்டம்ஸ் சேலஞ்ச். ஒரு ரிலேஷன்ஷிப் முடியறதுக்கு பெரிய ரீசன் பெட்ரேயல் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சில நேரம் ஈகோக்கு அப்பாலஜியை விட அதிக வேல்யூ கொடுக்கறது தான் டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும். எல்லா கப்பிள்ஸ்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ராங் டோன், மிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், தாட்லெஸ் கமெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ்ல சொன்ன வார்த்தைகள், இது எல்லாமே. ஆனால் சைக்காலஜி ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? ஹெல்தி கப்பிள்ஸ் சண்டை போட மாட்டாங்கன்னு இல்லை, உங்களுக்கு அவங்க சண்டையை ரிப்பேர் பண்ண தெரியும். ரிப்பேர் அட்டம்னா ஆக்சுவலி கொஞ்சம் பிரேக் எடுத்து பேசலாமா, நம்ம 2 பேரும் டென்ஷன்ல இருக்கும் போல, உனக்கு டீ வேணுமா, நான் உன் எனிமியெல்லாம் இல்லை அப்படிங்கிற சில பொறுமையான வார்த்தைகள் தான். இது எல்லாமே இமோஷனல் டீஎஸ்கலேஷனுக்கு சிக்னல் கொடுக்கறது. அதாவது நீ ஹை இமோஷனா இருக்க, கொஞ்சம் கீழே வான்னு சொல்றது. அப்போ நர்வஸ் சிஸ்டம் சர்வைவல் மோட்ல இருந்து சேஃப்டி மோடுக்கு மூவ் ஆயிடும். இமோஷனல் ஃப்ளட்டிங் குறையும். ரீகனெக்ஷனுக்கு டோர் தாராளமாக ஓப்பன் ஆகும். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள். சின்னதாக ஒரு ஃப்ரிக்ஷன் நடந்த உடனே யார் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அழகான பிரிட்ஜை பில்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஸ்மைலாக இருக்கலாம், ஒரு ஜென்டில் டச்சாக இருக்கலாம், மேபி நம்ம ஓகே தானே அப்படிங்கிற வேர்ட்ஸாக இருக்கலாம். இன்னைக்கு சேலஞ்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒரு சின்ன சண்டை வந்த உடனே 10 நிமிஷத்துல அந்த சண்டையை ரிப்பேர் பண்ணுறதுக்கான அட்டம்ப்டை ட்ரை பண்ணுங்க. டிஸ்டன்ஸை விட கனெக்ஷனை சூஸ் பண்ணுங்க. அன்புடன் பவித்ரா.